வணக்கம். நம்ம வீட்டில் இருக்கிற கொத்தமல்லி புதினா இருக்கிற சிறிதளவு இருந்தாலும் அதை ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நம்ம எப்படி ஒரு சத்தான துவையல் அரைக்கலாங்கிறத பார்க்கலாம். இதோட நம்ம துவையல் அரைக்க தேவையான பொருட்கள் 2 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய், சிறிதளவு புளி, ஒரு 5-6 முந்திரி பருப்பு, கடுகு உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, இஞ்சி ஒரு துண்டு வச்சு நம்ம இப்போது பண்ணலாம். எண்ணெய் காஞ்சிருச்சிங்க. கடுகு உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு சிறிதளவு, அடுத்து புளியும் சேர்த்து நல்லா வதக்கலாம். அதோட இந்த நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். அடுத்து காஞ்ச மிளகாய் 2 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாயை போட்டு நல்லா வதக்கி விடுவோம். இப்போது நம்ம புளியும் போட்டுருக்கோம். உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து புதினா கொத்தமல்லி தலையை போட்டு நல்லா வதக்கிக்குவோம். நல்லா வதக்கிட்டு நம்ம இது துவையல் அரைச்சி சாப்பிட்டோம்னா நல்லா ருசியாக இருக்குங்க. கொஞ்சம் தான் இருக்குன்ட்டு நீங்கள் அப்படியே வச்சு வாட விட்டுறாதீங்க. இருக்கிற கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் அதோட இந்த புதினா இருக்கிற கொஞ்சம் புதினாவையும் சேர்த்து ஒரு துவையல் அரைச்சி டேஸ்டியாக சாப்பிட்லாம். இந்த துவையல் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அஜீரண கோளாறுகளை போக்கக்கூடியது மற்றும் இரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கு இந்த புதினா கொத்தமல்லி துவையல் ரொம்ப உபயோகமாக இருக்குது. இதை செஞ்சு சாப்பிடுங்க. இதோட கருவேப்பிலை மீதம் இருந்தால் கூட சேர்த்து நம்ம துவையல் அரைச்சிக்கலாம், நல்லாயிருக்கும். நான் இதில் கொத்தமல்லி தலையும் புதினா மட்டுமே சேர்த்துருக்கேன். மிச்சம் இருக்கிற நம்ம ரசத்துக்கு போடுறதுக்கு வாங்கி வைப்போம். அடுத்து பிரியாணி செய்யறதுக்கு வாங்கின புதினாவில் சிறிதளவு இருந்தால் கூட அதையும் சேர்த்து போடலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம், டிஃபனுக்கும் தொட்டுக்கலாம். ரொம்ப சத்தான புதினா கொத்தமல்லி ரெடி ஆயிடுச்சு. அன்னமேட்டு சமையல் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.